சரி, சப்போர்ட்டிங் மூவ்மெண்ட் தான் இந்த படத்துல தலைப்பு. இதுல நாங்க பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு விளக்கம் கூட தந்துட்டே வரேன். நாங்க வளமையா நாங்க ஒவ்வொரு தொகுதியை படிக்கிற நேரம், ஒவ்வொரு தொகுதி எந்த தொகுதியை படிக்கிற நேரமுமே நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சம் அந்த தொகுதியில அந்த கூர்ப்பு வரலாறு சம்பந்தமா நாங்க பாக்குறோம். ஒரு தொகுதி வந்து எப்படி கூர்ப்படைஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது எங்களோட கூர்ப்பு வரலாற்று மிக எளிமையான அங்கியிலிருந்து சிக்கலான அங்கி வரைக்கும், சரியா, எளிமையான அங்கியிலிருந்து சிக்கலான அங்கி வரைக்கும் எவ்வாறான முறையில அந்த கூர்ப்பு நடந்திருக்குது, இவல்யூஷன்ன்றது வந்து எப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லி நாங்க பார்க்கறோம். சரியா, அதே மாதிரிதான் இங்கேயும் நாங்க பெரிய அளவில் இப்ப வந்து நாங்க நிடாரியால் எப்படி இருந்துச்சு, அனலிடால் எப்படி இருந்துச்சு, நெமட்டோடான்னு சொல்லி தனித்தனியா படிக்கிறல்ல. நாங்க என்ன செய்யறோம் என்றால் விலங்கு ராஜ்யத்துல காணப்படக்கூடிய, சரியா, விலங்கு ராஜ்யத்துல காணப்படக்கூடிய வன்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமான ஒரு அறிமுகம் நாங்க பார்க்க போறோம். சரியா, விலங்கு ராஜ்யத்துல 3 விதமான வன்கூட்டு தொகுதிகள் காணப்படுதா சொல்லப்படுது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து 3 விதமா இருக்குதுன்னு சொல்லி. விலங்கு ராஜ்யத்துல 3 விதமான ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ் இருக்குதா. ஒன்றுக்கு சொல்ற நீர்நிலையியல் வன்கூடு, நீர்நிலையியல் வன்கூடு. இரண்டாவது புறவன்கூடு. மூணாவது அகவன்கூடு. இதுதான் விலங்கு ராஜ்யத்துல காணப்படக்கூடிய வன்கூட்டு தொகுதிகளோட வகைகள். அதுல முதலாவது நம்ம பார்ப்போம் நீர்நிலையியல் வன்கூடுன்றது என்ன. இல்லையா, நீர்நிலையியல் வன்கூடுன்றது வந்து எங்கெங்க காணப்பட்டுன்னு சொல்லி பாருங்க. 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீர்நிலையில் வன்கூடு சம்பந்தமான 3 விஷயம். சரியா, ஒன்று வந்து என்ன, இப்ப நீர்நிலையில் வன்கூடுன்ற என்ன, நீர்நிலையில் வன்கூடுன்னு சொன்ன என்னன்னா அங்கிகள உடல்ல காணப்படக்கூடிய, நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க, அங்கிகள உடம்புல காணப்படக்கூடிய திரவம் நிரம்பிய குழிகள், திரவம் நிறைந்த வெளிகள் அல்லது இடைவெளிகள் சொல்லுவோம். அதுதான் அங்கிகளோட நீர்நிலையில் வன்கூடு. உதாரணம் சொல்லுவா, உதாரணம் வந்து ஒன்று நிடாரியாக்கள். சரியா, நிடாரியாக்கள்ல, சரி, நிடாரியாக்களோட நீர்நிலையில் வன்கூடு எதை சொல்ல வரேன்டா கொஞ்சம். ஓகே, கவனிங்களா இப்ப நிடாரியாக்களோட நீர்நிலையில் வன்கூடுன்னு சொன்ன எது சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரியும், நான் நிடாரியா ஒன்று வரைகிறேன். அதுக்கு நாங்க சி அனிமோன் ஒன்று வரையுமே, கடல் அனிமனி உண்டு. சரி, இது கடல் அனிமனியில தான் வரைஞ்சிக்கிறேன். கடல் அனிமனியில உங்களுக்கு தெரியும் இது வந்து, இதுக்கு தான் நாங்க சொல்றோம் உதர கலன் குழின்னு சொல்லி. உதர கலன் குழி, இதுக்கு தான் சொல்றோம் வாய் துவாரம். படிச்சோங்க நாங்க இதெல்லாம். சரியா, அப்ப இந்த உதர கலன்குழி இருக்குதானே, இந்த உதர கலன்குழிகளுக்கு திரவம் நிரம்பிக்கிறது. சரியா, திரவம் நிரம்பி இருக்கு, எப்பயுமே திரவம் நிரம்பிதான் இருக்கும். சரி, இப்படி திரவம் நிரம்பி இருக்கிறதுனால இந்த உதர கலன்குழி என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிடாரியாக்கு ஒரு ஆதாரத்தை வழங்கி கொண்டிருக்கு. சரி, நீர் நிரப்பப்பட்ட ஒரு வன்மையான ஒரு கட்டமைப்பா இருக்கிறதுனால, நீர் நிரப்பப்பட்டு ஒரு வீங்கிய ஒரு கட்டமைப்பா இருக்கிறதுனால அந்த உதர கலன்குழி நிடாரியா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குதா. சரியா, அதனால நிடாரியாட வன்கூட்டு தொகுதின்னு சொன்னால் அதாவது நிராரியாட வன்கூடுன்னு சொன்னால் இதைத்தான் வன்கூடு எடுக்கிறாங்க. சரி, இந்த வன்கூடு என்ன வகையான வன்கூடுன்னு சொன்னா ஒரு நீர்நிலையில் வன்கூடு. சரியா, அது திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பு அல்லது ஒரு குழி, அது அந்த விலங்குக்கு ஆதாரத்தை வழங்குதுன்னு சொன்னாங்க. சரியா, அது அந்த விலங்குல இருக்கக்கூடிய அந்த அந்த அங்கில இருக்கக்கூடிய கலங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு ஆதாரமா இருக்குதுன்னு சொன்னா, கலங்கள் ஒரு இடத்துல நிமிர்த்தி வைக்கிறதுக்காக வேண்டி, நிலையா வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆதாரமா இருக்குதுன்னு சொன்னா அதுதான் நம்ம சொல்ற நீர்நிலையில் வன்கூடு. சரியா, ஓகே. அப்ப நிடாரியாட உதர கலன்கொழி ஒரு நீர்நிலையில் வன்கூடா கருதப்படுது என்றால் அது என்ன செய்யுது, திரவம் நிரம்பி இருக்குது, திரவம் நிரம்பி ஒரு குழி, அதே நேரம் அது நிடாரியா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குதா. சரி, அது இருக்கிறதுனால நிடாரியா வந்து அப்படியே வாடி விழுது இல்லை.
சரியா, வாடி விடுவது இல்லை. சரி, அடுத்தது அடுத்து அன்லிடா, அப்படி இல்லைன்னா நெமட்டோடா. நெமட்டோடா அதே மாதிரி அன்லிடா. இது ரெண்டுலயும் உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். சரி, நான் உங்களுக்கு கேள்வி ஒண்ணு கேட்கவா? யாருக்கு யாப்பம் வைக்கணும் பார்ப்போமே. எத்தனை பேருக்கு யாப்பம் வைக்கணும் பார்ப்போம். ஏன்னா ஒருத்தருக்கு யாப்பம் தான் பெரிய விஷயம் தான். சூரா நான் சொல்றேன். நிறைய பேருக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லுங்க, நெமட்டோடாலும் அனலிடாலும் வந்து போலியான உடற்குழி காணப்பட்ட என்று சொன்னா யார சொல்லிருக்கிறோம் நாங்க? நெமட்டோடாவா அனலிடாவா? நெமட்டோடா. நெமட்டோடா இல்லையா? நெமட்டோடா, வெரி குட். நெமட்டோடாவுக்கு தான் போலியான உடற்குழி காணப்படுறதை நாங்க சொல்லியிருக்கோம். அது என்னது போலியான உடற்குழின்னு சொன்னா? பாருங்க, நெமட்டோடான்றது வந்து புழுக்கள் தானே பிள்ளை இப்படி. இது ஒரு புழு தானே நெமட்டோடான்றது. அதை நாங்க இப்படி குறுக்கா வெட்டி பார்த்தோம்னு சொன்னால், சரி, அதோட குறுக்கு வெட்டு முகம் இப்படி வட்டமாக இருக்கும். சரி, வெளிப்புறமாக புறத்தோட்படை, வெளிப்புறமாக புறத்தோட்படை, உட்புறமாக அகத்தோட்படை. அதான் அதுல சமிபாட்டு கால்வாய படலிட்டுக் கொண்டிருக்கும் அகத்தோட்படை. சரியா, இடையில இடைத்தோட்படை காணப்படும். சரிதானே? நான் கலர் கொடுக்குமே, கலர் கொடுப்போம். இதேதான் அன்லிடாக்கும், இதேதானே? அன்லிடாக்கும் இதேதான். அன்லிடாட குறுக்கு வெட்டு மொத்த பார்த்தாலும் இதேதான். சரி, இதுல குறுக்கு வெட்டு மொத்த பார்த்தாலும் சரி, நம்மளோட குறுக்கு வெட்டு பார்த்தாலும் சரி, புறத்தோட்படை இடைத்தோட்படை அகத்தோட்படையை காணலாம். அதுல இப்ப நான் புறத்தோட்படைக்கு நான் கொடுக்குறேன் பர்பிள் கலர், அகத்தோட்படைக்கு பச்சை கலர் கொடுக்குறேன். சரியா, இடைத்தோட்படைக்கு நான் மஞ்சள் கலர்னு கொடுக்குறேன். இடைத்தோட்படைக்கு மஞ்சள் கலர். சரியா, அதே மாதிரிதான் இங்கேயும் அதே மாதிரி கொடுக்குறேனே. புறத்தோட்படைக்கு நான் கொடுக்குறேன் பர்பிள், அகத்தோட்படைக்கு நான் கொடுக்குறேன் பச்சை. சரியா, பச்சை. இடைத்தோட்படைக்கு நான் கொடுக்குறேன் வந்து மஞ்சள். சரியா, நெமட்டோடாக்கள்ல பாருங்க, நெமட்டோடாக்கள்ல வந்து உடற்குழி காணப்படும். பாய் நிரம்பி உடற்குழி காணப்படும். அந் பாருங்க அந்த உடற்குழி, சரி, அந்த உடற்குழி எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும். சரி, இப்படித்தான் இருக்கும். அந்த உடற்குழியிட ஒரு பக்கம், சரி, உடற்குழியிட நான் இது மட்டும் உங்களுக்கு வேறையா காட்டுறது பாருங்களேன். உடற்குழியிட ஒரு பக்கம், இந்த பக்கம் எடுங்களேன். ஒரு ஒரு உடற்குழி எடுத்தா அதுல ஒரு பக்கம் அகத்தோற்படையால மூடப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம், இந்த பக்கம் அப்படியே, இந்த பக்கம் அப்படியே வந்து இடைத்தொற்படையால கவர் பண்ணப்பட்டிருக்கும். இப்படி காணப்படக்கூடிய உடற்குழிகளுக்கு நான் சொல்றேன் போலியான உடற்குழிகள். ஏன்னா உண்மையான உடற்குழியா இருந்தா அது இப்படி தான் இருக்கணும். இப்ப அனடாக்களில் காணப்படுறது உண்மையான உடற்குழி. உண்மையான உடற்குழிகள் காணப்படுறது முழுக்க முழுக்க இடைத்தோட்படைகளுக்கு தான் காணப்படும். சரியா, உண்மையான உடற்குழிகள் வந்து முழுக்க முழுக்க இடைத்தோட்படையால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க இடைத்தோட்படையால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு. சரியா, இந்த உடற்குழி அது போலியான, இது வந்து போலியான உடற்குழி. பாருங்க, போலியான உடற்குழி வந்து அகத்தோட்படையோடு இருக்குது. அது ஒரு பக்கம் அகத்தோற்படையால படையிடப்பட்டிருக்குது. அப்படி இருந்தா நாங்க போலியான உடற்குழி. பாருங்க, போலியான உடற்குழி. இது நான் சொல்ற உண்மையான உடற்குழி அல்லது உடற்குழின்னு சொல்லலாம். சும்மாவே உடற்குழின்னு சொல்லி சொல்லலாம். சரியா, ரைட். இப்ப இந்த உடற்குழிகளுக்கு என்ன இருக்கிற, இந்த உடற்குழிகளுக்கு பாய் திரவம் ஒன்று நிரம்பி இருக்கிற. அது எந்த திரவம் என்ன தெரியல, எங்களுக்கு தேவையில்லை. திரவம் நிரம்பி இருக்கிற. சரியா, இந்த திரவம் என்ன செய்யும் என்றால், இந்த திரவம் இருக்கிறது இப்படி இந்த இந்த குழியுள்ளுக்கு திரவம்